இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையில் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உங்களை பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவ சமூகத்து பலகைகள் என்கிற தலைப்பில் சில வாரங்களாக கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்திம் மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. அல்லேலூயா. தான் வாசம் பண்ண போகிற ஆசரிப்பு கூடாரத்திற்கு என்னென்ன தேவை, அது எப்படி எப்படி வடிவமைக்கப்பட வேண்டும், அவைகளிலே என்னென்ன எங்கே இருக்க வேண்டும், அவைகள் எவைகளிலிருந்து வர வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் திட்டம் கொடுக்கிறதான ஆண்டவர் வாசஸ்தலத்திற்குரியதான பலகைகளை குறித்து இங்கே சொல்கிறார். அது சித்தியும் மரத்தினால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி மோசேக்கு சொன்ன ஆண்டவர் 16வது வசனம் முதல் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் அந்த பலகையை குறித்த ஒரு பிரமாணத்தை சொல்லுகிறார். மோசே விரும்புகிறபடி விரும்பின மரத்திலிருந்து விரும்பினபடி அந்த பலகையை கொண்டு வைக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிற மரத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிற அளவின்படியே அந்த பலகைகளை மோசே தேவ சமூகத்து பலகைகளாக கொண்டு வர வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாலமோன் தேவனுக்கு ஆலயம் கட்டுகிறதான வேளையில் நீங்க வாசித்து பார்த்தீர்களே என்றால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களினாலே தேவனுடைய ஆலயத்திற்கு என்ன பண்ணினா அஸ்திபாரம் போட்டான். விலையேற பெற்ற கற்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை உண்டு பண்ணுவாயாக. அதுவும் எதனால உண்டு பண்ணணும்? சித்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லுகிறார். நான் கடந்த நாளில் சொல்லி இருக்கிறேன், இந்த சித்தி மரத்தை நீங்க எங்கும் பார்க்க முடியாது. மிகவும் அடர்ந்த வனாந்தரங்களிலே நிற்கும் இந்த மரம் பார்ப்பதற்கு கரடு முரடானதாய் அதனுடைய தோள்கள் அல்லது பட்டைகள் இருக்கும். இந்த மரம் கொஞ்சம் வளர்ந்து போனதற்கு அப்புறம் அதனுடையதான கொப்புகள் கிளைகள் எல்லாம் முள்கள் நிறைந்ததாக இருக்கும். இந்த மரத்தை யாரும் விரும்புவதே கிடையாது. மனிதனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மரம். ஆனா வருஷத்துல ஒரு முறை இந்த மரத்தை சிலர் தேடுவார்கள். எதற்கு தேடுவார்கள் என்று சொன்னால், மிகவும் வெயில் காலங்களிலே இதனுடைய பட்டைகள் வெடித்து இதிலிருந்து ஒரு பிசின் வடிய ஆரம்பிக்கும். அந்த பிசின் அநேக வியாதிகளுக்கு ஔஷதமாக, கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் இல்லையோ என்று சொன்ன கேட்ட கேள்வியின்படி அந்த குணமாக்குகிறதான பிசின் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளின காயப்படுத்துகிற பார்ப்பதற்கு அழகற்றதாய் கரடு முரடான தோள்களை கொண்டிருக்கிற இந்த சித்தி மரத்திலிருந்து தான் கிடைக்கும். ஆகையினாலே இதை தேவைப்படுகிறவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை அந்த வெயில் காலங்களிலே இந்த மரத்தை தேடுவார்கள். சிலர் தேவ சபையில் வந்து ஊழியக்காரனை தேடுவாங்க, நன்மைகள் தேவைப்படும் போது. மற்ற நேரங்கள் அவங்கள பார்க்க முடியாது. அதே போல நம்ம சிலர் தேடி வருவாங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணிக்குங்க, பிரதர் ஜெபம் பண்ணிக்குங்க, பிரச்சனைகள் வரும்போது. மற்ற வேளையில் அவர்களால் நீங்கள் மதிக்கப்படுவதில்லை, நீங்க அவர்களுக்கு தேவையில்லை. அதே போல்தான் இந்த சித்தி மரத்தினுடைய நிலை. ஆனால் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட இந்த மரத்தை தான் யாரு தேடி வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாசஸ்தலத்தின் பலகைகளாய் நிமிர்ந்து நிற்கிற பலகைகளாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப ஒரு மரம் வனாந்தரத்தில் நிற்கிறதான மரம் தேவ சமூகத்து பலகைகளாய் மாற வேண்டுமே, ஆனால் அது சில காரியங்களை கடந்து வர வேண்டும் என்று சொன்னேன். முதலாவது ஒரு காரியத்தை நாம் தியானிச்சோம். அது என்ன? வெட்டி எடுக்கப்பட வேண்டும். இத்தனை வருடமாக மண்ணுக்கும் மரத்துக்கும் இருந்ததான உறவை விட்டு அது வெட்டி எடுக்கப்பட வேண்டும். எதை குறிக்கிறது? தேவன் நம்மை வேறு பிரிக்கிறதை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு சபையையும் தேவன் தனக்கென்று என்ன பண்ணினார்? வேறு பிரித்தார். புதிய ஏற்பாட்டு சபையும் தேவன் தனக்கென்று வேறு பிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
சபை உலகத்தோடு கூட கலந்து கொள்வதை தேவன் அன்றும் விரும்பவில்லை, இன்றும் விரும்பவில்லை. சபை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட உன்னதருக்கென்று காத்திருக்கிற உன்னதரை போல மாறுகிறதாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. அப்ப வெட்டி எடுக்கப்படுதல் என்பது இனி ஒருபோது அந்த மண்ணுக்கும் இந்த மரத்திற்கும் உறவு வராதபடி, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் உலகத்திற்கொத்த வேஷம் தரித்து உலகத்தை நேசிக்கிறது போல இனி ஒருபோது நேசிக்காதபடிக்கு வெட்டி வேறு பிரிக்கப்படுதல். அல்லேலூயா. இரண்டாவதாக நிமிர்ந்து நிற்கிற பலகையாய் மாற வேண்டுமே ஆனால் அதனுடைய கிளைகள் கழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானிச்சோம். கிளைகள் என்பது எதை குறிக்கிறது? மரத்தினுடைய அலங்காரத்தை குறிக்கிறது. எந்த மரத்திற்கும் அதனுடைய கிளைகள் தான் அலங்காரம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அது எதை குறிக்கிறது? சுபாவ கிளைகளை குறிக்கிறது. சில சுபாவங்களை நமக்கு அலங்காரமாய் நாம் வைத்திருந்தோம். ஆமென். ஆனால் தேவ சமூகத்தில் பலகைகளாய் மாற வேண்டுமே ஆனால் அந்த ஜென்ம சுபாவம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். சுபாவ கிளைகள் என்று சொல்லி ரோமர்ல சொன்னவர் கொரிந்தியருக்கு சொல்லும் போது சொல்கிறார், அது என்ன கிளைகள்? ஜென்ம சுபாவம் என்கிற கிளைகள், பிறவி குணம் என்கிற கிளைகள், மாம்ச சிந்தை என்கிறதான சுய சிந்தை என்கிறதான அந்த கிளைகள் வெட்டி வீழ்த்தப்பட வேண்டும். இப்ப நீ பார்க்கிறதுக்கு வெறுமையாக்கப்பட்ட மரமா இருப்ப. அல்லேலூயா. சரி, அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம இனி தேவ சமூகத்துல பலகையா வைக்கலாமான்னு அதுதான் இல்லை. மூன்றாவதாக அதனுடையதான தோல் அல்லது பட்டை உரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். அதை தோல் என்று சொல்கிறவர்களும் உண்டு, பட்டை என்று சொல்கிறவர்களும் உண்டு. எந்த ஒரு மரத்திற்கும் அதனுடைய இரண்டாவது மேன்மை என்ன? அதனுடைய பட்டை. பட்டை இல்லாத மரம் இந்த உலகத்தில் வாழாது, காய்ந்து போகும். அப்ப அந்த பட்டை அல்லது தோல் நீக்கப்பட வேண்டும். இது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமைகளும் மேட்டிமைகளும் நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்பதை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக பெருமைகள் உண்டு. பெருமை என்று தெரியாமலே நம்ம பெருமையில் இருக்கிறோம். மேட்டிமை என்று தெரியாமல நம்ம மேட்டிமையான காரியங்களை சிந்திக்கிறோம், பேசுகிறோம். அப்ப தேவ சமூகத்துல பலகையாய் தகுதி பெற வேண்டுமே ஆனால் இதுவரைக்கும் உலக மேட்டிமையாயிருந்த எல்லாவற்றையும் பவுல் அற்பமும் குப்பையுமாய் எண்ணி நஷ்டம் என்று விட்டுவிட்டதை போல ஆண்டவருக்காக விட்டுவிட வேண்டும். இப்படி 3 காரியங்களை 4 வாரமாக தியானித்தோம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு 4ஆவதாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். இப்ப மரம் வெட்டி வேறு பிரித்தப்பட்டாகிவிட்டது. சுபாவ கிளைகள், அதனுடைய அலங்காரமாக கிளைகள் அல்லது கொப்புகள் அகற்றப்பட்டு விட்டது. இன்னும் அது பலகை ஆகவில்லை. இப்பொழுது தோள்கள் அல்லது பட்டைகள் உரிக்கப்பட்டு போய்விட்டது. இன்னும் அது எதுவாக மாறவில்லை? பலகையாய் மாறவில்லை. அப்ப இனிதான் பலகையா மாறப்போகுது. ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப 4ஆவதாக தேவ சமூகத்தில் இந்த மரம் பலகையாய் வந்து நிற்க வேண்டுமே ஆனால் இது உலர்த்தப்பட வேண்டும். பச்சை மரத்தை குறித்து நான் இதுக்கு முன்னாலேயும் சொல்லி இருக்கிறேன். கொஞ்ச நாளையில் அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? இடைவெளி விட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிடும். அப்ப எந்த மரம் அந்த காய்ந்து போன நிலைமைக்கு வந்த பின்பு அதை ஒரு பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறோமோ அதுதான் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இந்த உலர்த்தப்படுதல் என்பது எதை குறிக்கிறது? நீ உறவுகளாலும் உலகத்தாலும் வெறுத்து தள்ளப்படுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவனாய் இருக்க விரும்புகிறோம், கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்தவர்களாய் இருக்க நாம் விரும்பவில்லை. ஆண்டவர் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் தரித்து கொண்டவர்களாய் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுக்குலத்தின் பாவத்தை நிவாரணம் செய்வதற்கு மனுஷனாக வந்து சில பாடுகளை அடைந்து கடந்து சென்றதை போல அவருடைய பிள்ளைகளாக நாமும் அந்த வழியில கடந்து வந்ததான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வெடுத்து தள்ளப்படுதலை குறித்து நல்லா கவனிங்க. ஒரு மரம் வெட்டப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு கிளைகள் கழிக்கப்பட்டு பட்டை உரிக்கப்பட்ட பின்பு அந்த மரங்கள் அந்த மரத்தை ஏற்றுக்கொள்ளாது, தன்னோடு கூட நிற்கும் வரைக்கும் தான். அப்ப நீங்க உலகத்தோடு கூட இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகம் உங்களை என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளும்.
இந்த உலகத்தோடு உறவுகளோடு கூட நீங்கள் அவர்கள் சொல்லுகிறபடி வாழும் வரைக்கும் தான் அவர்கள் உங்களை நேசிப்பார்கள். அப்ப ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்கிறார்? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. யாரை குறித்து சொல்லுகிறார்? அவருடைய பிள்ளைகளை குறித்து சொல்கிறார். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். என்னை பகைக்காத உலகம் உங்களை பகைக்கவில்லை. என்னை ஏற்கனவே அந்த உலகம் என்ன பண்ணுகிறது? பகைத்திருக்கிறது. காரணம், நான் உலகத்தான் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதபடியினால, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நான் தரிக்காதபடியினால இந்த உலகம் ஏற்கனவே என்னை பகைத்திருக்கிறது. அப்ப என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களை சும்மா விடுமா? என்னை பகைத்த உலகம் உங்களையும் என்ன பண்ணுகிறது? பகைத்ததென்று அறியுங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம அநேக பேருக்குள்ளான ஒரு கேள்வி உண்டு. நான் ஒரு தப்பும் செய்யலையே, ஏன் இவர்கள் பகைக்கிறார்கள்? நாம் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நான் வசிக்கிற இடத்துல, என் உறவுகளின் நடுவில் ஏன் நான் புறக்கணிக்கப்படுகிறேன்? ஏன் வெறுத்து தள்ளப்படுகிறேன்? நான் என்ன தப்பு செய்தேன்னு சொல்லிக்கிட்டு நீங்க பல வேளைகளில் சிந்திச்சோம். நீங்கள் செய்த தப்பு உங்களுடைய புத்திக்கு எட்டாமல் இந்த பகல் காலத்திலே கேள்விக்குறியோடு கூட நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட தான் இந்த பகல் காலத்தில் பேசுறாரு. உலகம் தன்னுடையதை மட்டும்தான் நேசிக்கும். என்னை பகைத்த உலகம் நீ என்னை நேசிக்கிறது உண்மை என்றால் உன்னையும் பகைக்கும் என்று சொல்கிறார். அப்ப அடுத்த வசனம் 19வது வசனத்துக்கு வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீ ரட்சிக்கப்பட்ட சொல்லி இன்னும் உலகத்திற்கொத்த வேஷம் தரித்து உலகத்தை பிரியப்படுத்தி உலகத்தை நேசிக்கிறவனாய் நேசிக்கிறவளாய் இருக்கிறேன்னா உனக்கு ஒரு செய்கூலி இல்லை, சேதாரமும் இல்லை. இந்த உலகம் தன்னுடையதை நேசிக்கிறது போல உன்னை நேசிக்கும். அல்லேலூயா, ஆமென். இயேசுவை ஏன் உலகம் மறுத்தது? அவர் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் ஒன்று சொன்னாரு. இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில், அதாவது உலகத்திற்குரிய காரியங்கள் ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. இப்ப சொல்றாரு அந்த வசனத்துல, நீங்க கவனிக்கணும். நீங்கள் உலகத்தராய் இராதபடி, ஆண்டவருக்கு நம்ம மேல அவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த பகல் காலத்தில் ஆண்டவருடைய நம்பிக்கையை சிதைச்சு கொண்டிருக்கிறோமா அல்லது அதை காத்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்தராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து எனக்கென்று தெரிந்து கொண்டபடியினாலும், உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உலகம் உங்களை பகைக்கிறது. உங்க கேள்விக்கு ஆன்சர் இதுதான். விபச்சாரனை நேசிக்கிற உலகம், மதுபான பிரியனை நேசிக்கிற உலகம், பொல்லாதவனை நேசிக்கிற உலகம், துன்மார்க்கனை நேசிக்கிற உலகம். உன்னை பகைப்பதற்கு காரணம் என்ன? நீ இயேசுவை நேசிக்கிறேன்னா நீ அவர்களை பகைக்க வேண்டாம். உன் நண்பர்களை நீ பகைக்க வேண்டாம். உன்னுடைய தோழிகளை நீ பகைக்க வேண்டாம். உன்னுடைய உறவுகளை நீ பகைக்க வேண்டாம். உன்னுடைய அயலகத்தாரை நீ பகைக்க வேண்டாம். அவங்க கிட்ட எவ்வளவுதான் நீ அன்பை காமிச்சாலும் அவர்களுக்கு நீ வேற்று மனுஷனாவாய், வேற்று மனுஷியாவாய். இது தேவனுடைய சத்தியம். அப்படியெல்லாம் வாழ முடியுமான்னா பரலோகம் தேவைன்னா வாழ்ந்துதான் ஆகணும். தேவ சமூகத்தின் பலகையாய் மாறுகிற வாய்ப்பு உனக்கு வேணும்னா நீ வாழ்ந்துதான் ஆகணும். இல்லை என்னால் முடியாதண்ணா, நீ கர்த்தருக்கென்று வாழுகிறேன் என்று சொல்லுகிறாயே, வாழ்க்கை இது வீணும் விருதாவுமாய் மாறிவிடும். முடிவிலே ஓட்டம் முடிகிற நாளிலே நீ முடிசூட்டப்பட மாட்டாய். மல்யுத்தம் பண்ணுகிறவன் ஒருவன் எப்படி மல்யுத்தம் பண்ண வேண்டுமா? சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான். அப்ப நீ நியமத்தின்படி வாழலைன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவனாய் உகந்தவளாய் மாற மாட்ட. சும்மா இயேசுன்னு சொல்லு, 4 அந்நிய பாச பேசு, தசம பாகம் கொடு, காணிக்க கொடு, நீ பரலோகத்துக்கு போயிருவ, பரலோகத்துல மேன்மையான இடம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி எவன் சொன்னாலும் அது பொய். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவன், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவன் என்று சொல்லி அவன் உனக்கு சொன்னாலும் அது பொய் என்று சொல்லுவேன்.
தேவனுடைய வேத வசனத்திற்கும் சத்தியத்திற்கும் புறம்பான காரியமாய் இருக்கிறது. இயேசுவினுடைய போதனைக்கு புறம்பானதா இருக்கிறது. அது அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு. இன்னைக்கு இருந்திருப்பாருன்னா நவீன உலகத்துல இன்னைக்கு இருந்திருப்பாருன்னா இன்னைக்கு ஏற்றபடி இந்த சுவிசேஷம் மாறி இருக்குமென்னா இயேசு சொன்னார். மாறாதது இரண்டு தான். ஒன்று மாறாதவர் அவர், இரண்டாவது அவருடைய வார்த்தை. ஒருவர் அவர் மாறாதவர், இன்னொன்று வார்த்தையாய் இருக்கிற அவருடைய வார்த்தை மாறாது என்று ஏற்கனவே உங்களுக்கு எனக்கு சொல்லிட்டாரு. அவர் இந்த காலத்தில் இல்ல, 2090 வாழ்ந்தா கூட ஆண்டவர் இதை தான் சொல்லி இருப்பாரு. அப்ப ஆண்டவர் விரும்புகிற கிறிஸ்துவில் தேறின கிறிஸ்துவை போல மாறுகிற ஒரு வாழ்க்கையை தான் இந்த வசனம் நமக்கு கொண்டு வருகிறது. அவர் மாறாதவர், அவருடைய வார்த்தையும் மாறாதது. எல்லாம் மாறும். ஆண்டவர் சொன்னார், நான் படைச்ச வானம் மாறும், பூமி மாறும், என்னுடைய வார்த்தைகள் ஒளியாது மாறாதது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அவர் தன்னை குறித்து சொல்லி இருக்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். எபிரேயர் 13:8 சொல்லி இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. ஏன் உலகம் உன்னை பகைக்கிறது? நீ உலகத்தான் அல்ல. உலகத்திற்கொத்த வேஷம் தரித்து உலகத்தை நேசிக்காதபடியினாலே உலகம் உன்னை வெறுக்குது, பகைக்கிறது. அப்படிதான் இந்த மரம் வெறுத்து தள்ளப்படுகிறது, உலரும்படியாக. அதில் இருக்கிற ஈரத்தன்மைகள் எல்லாம் மாறணும். அது பலகைகளாக மாறுவதற்கு ஏற்ற ஒரு தன்மை உண்டாகணும். நம்மள சிலர் மரத்தை அறுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், பலகையை காயப்படுவோம். அந்த பலகை என்ன பண்ணிரும், வளைந்து விடும். ஆனா பல நாட்கள் அல்லது மாதங்கள் அந்த மரத்தை அப்படி போட்டு பட்டையெல்லாம் உரிச்சுக்கிட்டு காய போட்டு மழையும் வெயிலும் பட்டு அதை காஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அறுத்து அதை பலகையா மாற்றணும்னா அந்த பலகை ஒருபோதும் என்ன பண்ணாது, வளையவே வளையாது. ஏன்? அதுல உயிரத்தன்மைகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று. இப்ப இன்னொரு காரியத்தை இயேசு சொல்றாரு. அதே யோவான் 1:11, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு தனக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணாங்க, வெட்டி எடுக்கப்பட்ட சித்தி மரத்தை எப்படி மற்ற மரங்கள் மறுபடி அங்கீகரித்துக் கொள்ளாதோ அதே போல இயேசுவை அங்கீகரித்து விடுவது. உறவுகள், முதல்ல உலகம் வெறுத்து பகைக்கிறது, இரண்டாவது உறவுகள். நீ சொந்தம் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் உன்னை பார்க்கும்போது ஆகோ ஓகோவும் பாங்க, ஆனா நீ வசனத்தின்படி வாழ்ந்து பார். உன்னை குறித்த ஒரு எரிச்சல், உன்னை குறித்த ஒரு பொறாமை அவர்களுக்குள்ளாய் வாழ்ந்து தலை தூக்கி கொண்டிருக்கும். அல்லேலூயா. உன்னை கிருபையிலிருந்து விழத்தள்ளும்படியாக அவர்களை சாத்தான் ஆயுதங்களாக சில வேளைகளிலே பிரயோஜனப்படுத்துவார். அநேக பேர் இந்த உலகத்திலே வெறுத்து தள்ளப்பட்டவர்கள் உண்டு. நான் 3 கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். முதலாவது என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே அவர் வந்தபோது அவரை இந்த உலகம் பகைத்தது, உறவுகள் பகைத்தார்கள், அவர் வெறுத்து தள்ளப்பட்டார். அவர் அனுபவிக்காத ஏது ஒன்றையும் நம்மிடத்திலே அனுபவிக்கும்படி இயேசு சொல்லவில்லை. அவர் கடந்து வந்த சில பாதைகளின் வழியாய்தான் தன்னுடைய சரீரமாகிய சபை அல்லது தன்னுடைய மனவாட்டியாகிய சபை கடந்து வந்து பூரணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, இயேசுவை குறித்து முதல்ல பார்ப்போம். அதே 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை மறுபடியும் ஒருவர் வாசிங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப உன்னதத்திலிருந்து உலகத்தின் இரட்சகராக வந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய சொந்தங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்ணினது, புறக்கணித்தது என்று சொன்னேன். நீங்க இந்த உலகத்துல என்ன பாவம் செய்துகிட்டு இருந்தாலும் உங்களை நேசிக்கிற சில உறவுகள் உண்மையா வேதத்தை தூக்கிக்கிட்டு ஆண்டவருக்குன்னு நீங்க வாழ போகும்போது உங்களை வெறுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ என்னைக்கு அதிக பிரசங்கியான, உனக்கெல்லாம் வேற வேலை இல்லை,
இதெல்லாம் அவன் வயிற்று பழைப்புக்காக வச்சிருக்கிறான். நீ ஏமாந்துட்டியா? நீங்க இன்னும் வசனத்துல உறுதியாய், கேட்ட சத்தியத்துல உறுதியாய் இருந்து வாழ்ந்து பாருங்க. அவர்கள் உங்களோடு கூட ஒட்டி கொள்ள மாட்டார்கள். அவங்க உங்க தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்களா இருக்கலாம், எனி ஒன் பர்சன். அந்த மனிதர்கள், மனுஷிகள் யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உறவுகளா இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களை நேசிக்க முடியாது. பகைப்பார்கள். உங்களுக்குள்ளால ஒரு கேள்வி எழும்பும். நல்லா தானே இருந்தாங்க, நான் எங்க அண்ணன் எவ்வளவு அன்பா இருந்தோம், அவ்வளவு டீப்பா இருந்தோம், நானும் என்னுடைய சகோதரிகள் அப்படி அன்பா இருந்தோம், எங்க அப்பா அம்மா எங்கிட்ட இவ்வளவு அன்பா இருந்தாங்க, என் மாமா மாமி இவ்வளவு அன்பா இருந்தாங்க, என் உறவுகளுக்கு என்னன்னா நல்லா பிடிக்கும். எப்ப பிடிச்சிச்சு? நீ அவர்களுக்கு ஏற்றவளாக பாவத்தை பச்சை தண்ணீரை போல குடித்து இந்த உலகத்தை சிநேகித்து வாழுகிறதான வேளையில அவர்களுக்கு பிடித்தது. ஆனால் உண்மையாய் நீ ஆண்டவருக்கு சொந்தமாக்கப்பட்டதான வேளையில, வசனத்தின்படி வாழுகிறதான வேளையில, யாருக்கு உன்னை இஷ்டப்பட்டுச்சுன்னு சொன்னியோ அவர்களுக்கெல்லாம் நீ கஷ்டமா மாறிட்ட. அவர்கள் உன்னை தூசித்தார்கள். அவர்கள் வாசல நீ சில வேளைகளில் மிதிக்கிறத கூட அவர்கள் விரும்பவில்லை. உன்னை சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை. ஆனா நம்ம என்ன பண்ண தெரியுமா? நம்மை சொந்தமாக்கி கொண்ட ஆண்டவரை கீழே இறக்கி வச்சுக்கிட்டு அந்த சொந்தங்களை தான் தலையில ஏற்றி வச்சுக்கிட்டு, நீ என் சொந்தம், நீ என் பட்சம். அது ஆண்டவரை குறித்து பாட வேண்டிய பாட்டு. உறவுகளை பார்த்து பாடிக்கிட்டு இருக்கிறோம். தேவனை உயர்த்தி காண்பிக்க வேண்டிய இடத்துல உறவுகளை உயர்த்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உறவுகள் தான் உன்னை புறக்கணித்தது, ஏற்றுக்கொள்ளாத உறவுகள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு அனுபவத்திலே, யாரோ ஒருவராலே அல்லது ஒரு சமூகத்தாலே, ஒரு குடும்பத்தாலே, உறவுகளாலே நீங்கள் உண்மையாய் வசனத்தின்படி வாழும்போது வெறுத்து தள்ளப்படுவீர்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது போல அங்கீகரிக்க மாட்டார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிறபடி நீ வாழ முடியாது. வசனத்தின்படி வாழும்போது ஆமே, நீ எதிர்பார்க்கிறபடி அவர்கள் மாறவே மாட்டாங்க. வாசிக்கலாம், யோவான் 5ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் எங்க இருந்து வந்தேன்? பரலோகத்திலிருந்து. பிதாவின், நீங்கள் பிதா என்று சொல்லி தொழுது கொண்டிருக்கிறீர்களே, சிருஷ்டிக்கும் தேவன் என்று சொல்லி தொழுது கொண்டிருக்கிறீர்களே, எங்க தேவன் தான் பெரியவர், கர்த்தாவே தேவர்களில் எல்லாம் பெரியவர் என்று சொல்லி உமக்கு ஒப்பானவன் இல்லைன்னு சொல்லி தொழுது கொண்டிருக்கிறீங்களே, அந்த பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரு? சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். சுயநாமங்கிறதுக்கு நான் இந்த இடத்துல சொல்றேன், தன் தோன்றித்தனமாக வாழுகிறவனை நீ ஏற்றுக்கொள்வாய். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யும்படி வந்த என்னை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணிக்கிறாய் என்று சொல்லி இயேசு தன்னுடைய சொந்த ஜனங்களாலும் வீட்டாராலும் புறக்கணிக்கப்பட்டதை இங்கே சுட்டி காண்பிக்கிறார். இங்க இருக்கிறவங்கள நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம், ஏன் இவ்வளவு ஜெபம் பண்றேன், இவ்வளவு ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவருக்காக வாழணும் சொல்றேன், நாம் முன்னேறி போக போக என்னை காரணம் இல்லாமல் பகைத்து கொண்டிருக்கிறார்களே, ஆகாதவனாய் மாறிக்கொண்டிருக்கிறேனே, என் தாயின் புத்திரருக்கு வேற்று மனிதனாய், என் தாயின் புத்திரிகளுக்கு வேற்று மனுஷியாய் மாறிக்கொண்டிருக்கிறேனே, ஏன்? நான் தேடி தேடி போய் அவர்களிடத்திலே அன்பு கூர்ந்தாலும் அவர்கள் என்னை குறித்த கரிசனையற்றவர்களாய், ஏற்றுக்கொள்ள மனதற்றவர்களாய் இருக்கிறார்களே, ஏன் என்கிற கேள்வியோடு உண்மையாய் வசனத்தின்படி வாழுகிற நீ இன்றைக்கு இருப்பாயானால் உன்னை பார்த்து மட்டும்தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஆமே, என்னை ஏற்றுக்கொள்ளாத உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாத. மகனே மகளே, பயப்படாத, நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ராஜ்யம் உன்னை அங்கீகரித்திருக்கிறது. பரலோகத்தின் பிதா உன்னை அங்கீகரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ உலகத்திற்கும் உலகத்தானுக்கும் சொந்தம் அல்ல, எனக்கு சொந்தமானவன், எனக்கு சொந்தமானவள். ஆமென் சொல்லுங்க. அதுதானே பாக்கியம், அதுதானே மேன்மை. இன்னைக்கு இருந்து நாளைக்கு காணாமற் போகிறதான மனுஷன் என்ன நேசிக்கலன்னு நான் எதுக்கு ஐயா கவலைப்படணும்? சாவாமை உள்ளவராயிருக்கிற என்னை சாவாமைக்கு அழைத்திருக்கிற என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார்.
என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அந்த நேசம் எனக்கு போதாதா? அந்த அன்பு எனக்கு போதாதா? எல்லாரும் உனக்கு ஒரு பேர் வச்சிருக்கலாம், வந்தே கோசுகாரன், வந்தே கோசுகாரி. நீ ஒன்றும் நினைச்சுக்க, வெந்ததுனால தான் விவரமா இருக்கிறோன்னு நினைச்சுக்க. இப்படியே யோசிச்சுக்க, நான் வெந்ததுனால தான் ஐயா, காய்ந்து போய் வெந்ததுனால தான் விவரமா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் அந்த உறவை விடுவோம்? தேடி போய் திரும்ப திரும்ப தேடி போய். வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை. திடீர்னு செத்து போய் நான் தூக்குறதுக்கு 4 பேர் வேண்டாமா? ஒரு நல்லது கெட்டதுன்னா 4 பேர் வந்து நம்ம குடும்பக்காரங்களாக நிற்கண்டாமா? நான் சொல்கிறேன், நீ ஆண்டவருக்காக வாழ்ந்து உண்மையாய் மறிக்கிறவனானால் உன்னை தூக்குறதுக்கு 4 பேர் இல்லை, 40 பேர் வந்து யாருன்னு நீ தெரியாதவன் வந்து முதல்ல நிற்பான் கரங்களை கொட்டி. அவன் உன் நல்லது கெட்டதுக்கு 40 பேர் இல்லை, 4 பேர் இல்லையா, ஏன் 400 பேர் வந்து முந்திக்கிட்டு நிற்பான். நீ யாரென்று தெரியாதவர்கள் கூட ஆமென் சொல்லுங்களேன். அந்த பாக்கியம் தானே ஐயா பாக்கியம். எதை நான் கொண்டு வந்தேன் கொண்டு போவதற்கு? நான் எதொன்றையும் கொண்டு வரவில்லை. அப்ப இயேசுவை வெறுத்த உலகமும் உறவும் என்னை வெறுக்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் அவர்களுக்கு ஏற்றபடி வாழல, அவர்கள் என்னை நேசிக்கல. பாஸ்டர், நான் ஆண்டவருக்கு பிள்ளையாக இருந்தாலும் எல்லாரும் என்ன நேசிக்கிறாங்க பாஸ்டர். அன்னைக்கு இருந்த மரியாதை இன்னைக்கும் இருக்குன்னா நான் ஒன்று சொல்லுவேன், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னா ஓகே. ஒருவேளை இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ளால வராதவங்க ஒன்றை நேசிக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். 2 காரியத்தை சொல்கிறேன். ஒன்று, உன்னிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நேசிக்கிறார்கள் என்பேன். 2, நான் சொல்லுவேன், நீ இன்னும் வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்கலை. நீ வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சு அவர்கள் என்ன நேசிக்கிறாங்கன்னா ஏதோ உன்னிடத்திலே ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள். சில காரியங்களை பிராக்டிக்கலாக ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். கடைசியில் வெறுத்து புறக்கணித்து இரட்சகராக வந்த என் ஆண்டவருக்கு இந்த உலகம் எதை தெரியுமா பரிசாக கொடுத்தது? அது எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். இயேசு நியாயம் தீர்க்கப்படுகிறவராய் இருக்கிறார். மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரிக்க போகிறார். அவரை நியாயம் விசாரித்த பிலாத்து எப்படியாக அவரை விடுதலையாக்குவதற்கு எண்ணுகிறான். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்றாங்க பாருங்க. ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு, எதை கேட்டு? பண்டிகை தோறும் ஒருவனை விடுதலையாக்குவனே, இயேசுவை விடுதலையாக்கட்டுமா என்கிற செய்தியை கேட்டு ஜனங்கள் எல்லோரும் அந்த செய்தியை கேட்டு இவனை அகற்றும். யார? எனக்கு இரட்சகராய் வந்திருக்கிற பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பரலோகம் விட்டு பூலோகம் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வந்திருக்கிற இவனை அகற்றும். இவன் எங்களுக்கு தேவையில்லை. யாரு தேவையில்லை? ஐயா, இன்னைக்கு உலகத்தில் ஏதோ எதுக்காக இயேசுவை விட்டு விட்டவர்கள் அதிகம், விட்டு கொண்டிருப்பவர்கள் அதிகம். நீங்க எந்த பட்டியல்ல இருக்கிறீங்க? யார விடுதலையாக்க சொல்றாங்க? பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தம் விட்டு கேட்கிறான். பரபாசி யாரு? கள்ளனும் கொள்ளைக்காரனும் கொலைக்காரனுமானவன். அவன் வாழ்ந்த பட்டணத்திலே அவன் அநேக கலகங்களை எழுப்பினவன், சமாதான கேடுகளை உருவாக்கினவன். ஜனங்களுக்கு இப்ப யாரு தேவை? ஐயா, நீ உலகத்தில் தேவையில்லை அவங்களுக்கு. அவர்களுக்கு தீமை செய்கிறவர்கள் தான் தேவை. செய்துட்டு இருக்கிற தீமையை விட்டு கொஞ்சம் விலகி பாரு, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் மேக்கடிப்பாங்க. உன்னை என்னை இந்த உலகம் அநேக வேளையில் கைப்பாவையாக தான் பார்க்கிறது. பரபாசு வேணும். கொள்ளக்காரனும் கொலைக்காரனும் கலகம் செய்கிறவனுமாயிருந்த அவன் எனக்கு வேணும். இரட்சகராய் வந்த இயேசு எனக்கு வேண்டாம். ஐயா, உலகம் வெறுத்தது, உறவுகள் இயேசுவை வெறுத்தது. உனக்குள்ளாலைக்கு இப்படி தானே இருக்கு. எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன், ஒருதனுக்கு கூட நன்றி இல்லையா? அப்படி தானே அடிக்கடி புலம்பிக்கிட்டு இருக்க. இவங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன். நீ நன்மை செய்தது உண்மை, ஆனால் அவங்க சொன்னது போல எல்லாம் ஆடுன. இப்போ நீ ஆடுறதுக்கு ஆயத்தம் இல்லாதனால ஒன்றை பிடிக்கல, அவ்வளவுதான். இன்னமும் நீ செய்கிற நன்மை இருக்குன்னா ஓகே, 10 லட்ச ரூபா தாரேன்னு சொல்லிப்பாரு, ஓகே. செகண்ட், சவுலாக இருந்து பவுலாய் மாறின அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி வெறுத்து தள்ளப்பட்டான்னு பார்ப்போம். அவன் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கெல்லாம் பிடிச்சவனா பிடிக்காதவனா? ரொம்ப பிடிச்சவன். யாரா இருக்கும்போது? சவுலா இருக்கும்போது.
நியாயப்பிரமாணத்தை குறித்த வைராக்கியமுடையவனாய், பாரம்பரியத்தை குறித்த வைராக்கியமுடையவனாய் இருக்கும் போது, உலகத்திற்கொத்த வேஷம் தரித்த போது, அவன் அதிகாரமுடையவனாய் இருந்த போது அவனை எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. ஆனா இப்ப என்ன நடக்கு பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள், பவுலையும் பர்னபாவையும். காரணம் என்ன? இவர்கள் கிறிஸ்துவுக்கென்று வசனத்தின்படி வாழ்ந்து வைராக்கியமாய் நின்றவர்கள். ஆகையினாலே அவனுடைய சொந்த ஜனமாகிய யூதர்கள் அவனுக்கு விரோதமாய் ஒரு பெருங்கூட்டத்தை எழுப்பி அவனை பட்டணத்தை விட்டு என்ன பண்றாங்க? புறம்பாக்கி துரத்தி போட்டார்கள், வெறுத்து தள்ளினார்கள். உன் வீட்டுக்குள்ளால நீ மட்டும் வசனத்தின்படி வாழ்றேன்னு நினைக்கிறியா? நான் சொல்றேன், உன் வீட்டில் இருக்கிற எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுவேன். நிச்சயம். அவங்களும் ஆவிக்குரிய சபைக்கு தான் வராங்க. வந்தியதுக்கு ஆண்டவருக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கா? வசனத்திற்கு அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கா? வசனத்தின்படி வாழுகிற, தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழுகிற அந்த அனுபவம் இருக்கா? இல்லைன்னா வசனத்தின்படி வாழுகிற ஒன்னு அவங்க புறக்கணிக்க தான் செய்வாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்ன குற்றவாளியா தான் தீப்பாங்க. அது நீ வாலிபனா இருக்கலாம், கன்னிகையா இருக்கலாம், வயோதிபனா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, நீ வசனத்தின்படி வாழுகிற ஆளே. ஆனா வசனத்தின்படி வாழாத உன்னுடைய வீட்டார் உனக்கு யாரா மாறுவாங்க? சத்துருக்களாய் மாறுவார்கள். அதனாலதான் இயேசு சொன்னார், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. ஒரு வீட்டில் மாமியும் மருமகளும் இருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. காரணம் என்ன? மருமகள் ஒருவேளை வசனத்தின்படி வாழுகிறவளா இருந்தால் மாமியாருக்கு பிடிக்காது, மாமியார் வசனத்தின்படி வாழுகிறவளா இருந்தா மருமகளுக்கு குளிர்ஞ்சுரமும் வந்துடும். ஆனா 2 பேரும் வசனத்தின்படி வாழுகிறவர்களா இருந்தா அந்த வீட்டில் என்ன வராது? பிரச்சனையே வராது. கரங்களை கொட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்து கொள் சபையே தேவ திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள் சபையே. புரியாததுனாலதான் குழம்பி போற. தீர்மானித்து ஒரு காலம் முன்னால வைக்கிற அடுத்த நாளுக்குள்ள அந்த கால பின்னிட்டு இருக்கிற சாத்தானுக்கும் உலகத்திற்கும் இடம் கொடுப்பதற்கு காரணம் என்ன? இன்னும் தேவ திட்டத்தை நீ புரிந்து கொள்ளாதபடியினாலே, தேவன் உன்னை நடத்தி கொண்டு வருகிற பாதைகளை நீ புரிந்து கொள்ளாதபடியினாலே, தேவன் உன்மேல் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. உன் மேல ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கத்திலிருந்து திசை திருப்பும்படியாக சிலரை சாத்தான் கருவியாக பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால எதிர்த்துங்கள், சாய்ந்து போகாத. அவங்க இத்தனை பேரும் ஒருமனப்பட்டிருக்காங்க, நான் ஒத்தையில எப்படி போராட முடியும்? நீ சொல்லு, அவர்களோடு கூட இருக்கிறது மாம்சபுயம், என்னோடு கூட இருக்கிறவரோ சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். என் கிளாஸ்ல நான் மட்டும்தான் ஆண்டவரா இருந்தேன், எல்லாரும் எனக்கு எதிராக. பரவாயில்ல, அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பாஸ்டர், நான் ஏன் தெரியுமா வேலை செய்யற இடத்துல ஒத்து போறேன்? அவங்க எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க ஒதுக்கி வச்சா கர்த்தர் அவங்க கூட இருப்பார். அதனாலதான் அவங்களுக்கு ஒத்து அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நீ எங்க போனாலும் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற தெளிவு வரணும். நீ படிக்கிற இடத்துல, நீ வேலை செய்கிற இடத்துல, நீ வசிக்கிற இடத்துல, உன் குடும்பத்துக்குள்ளால ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, கர்மாதிக்கு போனாலும் சரி, அங்கே நான் தேவனுடைய பிள்ளை என்பது அடையாளம் தெரிய வேண்டும். அது உன்னுடைய வெளிப்புறமான மாற்றத்தில் அல்ல, உன்னுடைய வஸ்திரங்களில் ஏற்படுகிற மாற்றத்தில் அல்ல, உன்னுடைய உள்ளான சுபாவங்களிலே கிறிஸ்து வளர்ந்து ஆமேன் உன்னிலே பெருகி இருக்கிறது நிமித்தம் ஏற்படுகிற மாற்றம். ஆமேன். அது ஒன்னு அடையாளம் காட்டணும். இவன் வேற்று மனிதன். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வந்தபோது சவுல் வேற்று மனிதனாய் மாறினான். ஆனா கிருபையை விட்டு விழுந்த பிறவைக்கு மறுபடியும் யாரா மாறிட்டான்? நீ வெறுத்து தள்ளப்படுறதை குறித்து ஒன்றும் ஆச்சரியப்படாத. உன்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அதை பாரு. இல்லாததை குறித்து என்னைக்குமே மைனஸை குறித்து கவலைப்படக்கூடாது. நீ பாசிட்டிவா போ. யோபுவை எல்லாம் சூழ்ந்து இருக்கிறது என்ன தெரியுமா? நெகட்டிவ் 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 நெகட்டிவ். பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்,
அவர் ஒரு நாள் பூமியில் நிற்பார். என் கண்கள் அவரை காணும். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்கள் அவரை காணும். இந்த வாஞ்சையினான என்னுடைய உள்ளந்திரியங்கள் பாடுகளின் நடுவில் எல்லாராலையும் நீ புறக்கணிக்கப்படும் போதுதான் கிறிஸ்து உனக்கு வெளிப்படுவார். உன்னை நேசிக்கிறதுக்கு உன்னை சுற்றிலும் 1000 பேர் இருந்தாங்கன்னா கிறிஸ்து உனக்கு வெளிப்பட மாட்டாரு. நீ புறக்கணித்து தள்ளப்படும் போதுதான், மூளைக்கு தலைக்கல்லாக இருக்க வேண்டிய உன்னை புறக்கணித்து தள்ளும் போதுதான் ஆமென் கிறிஸ்து உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார். அந்த உலகமும் உறவும் சொந்த ஜனமும் அவனை என்ன பண்ணிட்டு புறக்கணித்து தள்ளுகிறது. பவுல அவன் சவுலாய் இருந்தபோது செய்யாதவர்கள் பவுலாய் மாறினது நிமித்தம். இப்ப 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு வருவோம். அப்போஸ்தலர் 23:12. விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். அங்க இயேசுவுக்கு செய்ததை தான் இவனுக்கும் செய்கிறான். அவனை சிலுவையில் அறையும்னு இயேசுவை குறித்து சொன்னா, இங்க சிலர் என்ன பண்றாங்க? எதுக்கு சபதம்? இவனை கொலை செய்யணும், நாங்க இவனை கொல்லணும், இவன் இல்லாம போகணும், இவன் அழியணும். இன்னைக்கு ஒன்றை பார்த்து சில உலகம் உறவுகள் மெச்சிக்கொள்ளதை போல பேசினா, இவன் இன்னுமா அழியாம இருக்கான், இவன் அழிஞ்சிருவான்ல நான் நினைச்சேன். ஒன்றை பார்க்கும்போது சிரிச்ச உடனே ஓ நம்மக்கிட்ட காரியமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. உன் வீட்டில் வந்து உன் தண்ணீரை குடிச்சு கர்த்தர் உனக்கு தந்த ஆகாரத்தை புசிச்சு ஓம் வஸ்திரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னை பார்த்து எரிச்சல் அடைந்து போகிறவர்கள் உண்டு. ஆனால் உன் மனசில் நினைக்கிற அவங்க எவ்வளவு அன்பாக இருக்கிறாங்க. கர்த்தர் உன்னை நடத்துகிற விதத்தை அவங்களுக்கு பார்க்கும்போது நீ எப்போவோ அழிஞ்சிட்டேன்னு புத்திரர் கொஞ்சவங்க இப்போவும் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறத பார்த்து உன் நிலைமையை மாற்றி வச்சிருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அவங்களுக்குள்ளால ஒரு கேள்வி, அவர்கள் வேற்று மதத்தார் அல்ல, நாங்களும் அவரை தானே தேடுறோம், இவனுக்கு இப்படி. அதான் கர்த்தர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். உனக்கு விரோதமாய் சில தீர்மானம் பண்ணி இருக்கலாம், அகற்றியே ஆகும்னு. நீ சொல்லு, அகற்றப்படுகிறது நான் அல்ல, என்னை சேர்த்து கொண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் ஒரு நாள் அகற்றப்பட்டு போவீர்கள். அவங்களுக்கு எதிர்த்து நிற்கலாமா? கூடாது. வாக்குவாதம் பண்ணலாமா? கூடாது. அங்கே நீ நீதிமான் என்பதை நிரூபிக்கலாமா? கூடாது. மௌனமாய்ப்போ. மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சப்தமிடாமல் மௌனமாயிருந்த தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசுவை போல அங்கே மௌனமா போ. அந்த மௌனம் சிலரை ஆண்டவருக்குள்ளாய் கொண்டு வரும், கரங்களை கொட்டி. ஆனால் பவுலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு எண்ணம், இவர்கள் என்னை புறக்கணிக்கட்டும், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் ஆகாதவன் என்று துரத்தி விடட்டும், ஆகாதவள் என்று துரத்தி விடட்டும், கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தில் 10 கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலையா? 20 கல்யாணத்துக்கு நான் போவேனான்னு காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 10 சாவுக்கு சொல்லலையா? எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சாவுல போய் என் சொந்தக்காரனை போல என் சொந்தக்காரிய போல நிற்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். கரங்களை கொட்டி. என் நல்லது கெட்டதுக்கு 4 பேர் வரலையா? நான் 4 பேர் இல்லைன்னு துக்கப்பட்டேன். என்னை சுற்றிலும் 40 பேர் வந்து நிற்பதற்கு கர்த்தர் உதவி செய்தாரு. கரங்களை கொட்டி. கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நெல் பவுலை போல உன் வைராக்கியத்தை விட்டுறாத. நீ தெரிந்து கொண்ட பாத்திரம், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உன்னை தெரிந்து கொண்டது உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிற கர்த்தர். அதனால தான் கேட்டாரு, உலகோர் உன்னை பகைத்தாலும் ஊற்றா உன்னை வெறுத்தாலும் எந்தன் சிலுவை சுமப்பாயா, ஊழியம் செய்ய வருவாயா, சாட்சியாய் வாழ வருவாயா, உனக்கா
நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்வாய். ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லியும் அவமதித்து வாழுகிற, வசனத்துக்கு புறம்பாய் வாழுகிற பெருங்கூட்டம் அல்ல ஆண்டவருக்கு தேவை. வசனத்தின்படி வாழுகிற நீ ஒருவன் தேவை வாலிபனே. வசனத்தின்படி வாழுகிற நீ ஒருத்தி தேவை கன்னிகையே. சின்ன சாமுவேலே, வசனத்தின்படி வாழ துடிக்கிற நீ ஆண்டவருக்கு தேவை. என் பிரிய சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, பெருங்கூட்டம் அல்ல, வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று வாஞ்சித்து வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ ஒருவன் ஆண்டவருக்கு தேவை. நீ ஒருத்தி ஆண்டவருக்கு தேவை. மூன்றாவது ஒரு மனுஷனை சொல்றேன். இயேசு புறக்கணித்து தள்ளப்பட்டார், இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கிறார் உயர்ந்து. பவுல் புறக்கணித்து தள்ளப்பட்டான், இன்றைக்கு நிமிர்ந்து உயர்ந்து நிற்கிறான் பலகையாய். மூன்றாவது பழைய ஏற்பாட்டில் இருந்து வருது, உங்களுக்கு சொல்றேன். அவனுடைய பெயர் யோசேப்பு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 28வது வசனம். அந்த வியாபாரிகளான அல்லது வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை, யார் இது, உன்னை என்னை விற்கணும்னு நினைக்கிறது சாதாரணமானவன், எவனோ ஒருத்தன் எவ்வளோ வருது அல்ல, உன்னுடைய சகோதரனும் உன்னுடைய சகோதரியுமா இருக்கிறவன். நாமேன்னு சொல்லுங்களேன். இப்ப யோசேப்பை விற்கிறதுக்கு துணிஞ்சது யாரு? அவனுடைய சகோதரர்கள். ஆமென். யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்தவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் கரங்களை கொட்டி. ஆமென். இந்த வேத வாக்கியத்தின் பின்னணியத்தை நீங்க புரிஞ்சீங்கன்னா எல்லாம் தேவ திட்டத்தின்படி அவர் நியமித்த ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். ஆனா யாக்கோபுக்கு இருந்த 12 குமாரர்களை யோசேப்பு அப்படி இது விற்கப்படும் போது 11 குமாரர்கள் யோசேப்பையும் சேர்த்து, பென்னியமின் அதுக்கப்புறம் வர்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த யோசேப்பு தகப்பனுக்கு பிரியமாய் நடந்தவன். பிரச்சனை இதுதான். நீங்க ஆண்டவராகிய தகப்பனுக்கு பிரியமா நடக்கிறீங்கன்னா சபைக்குள்ளால இருக்கிற சகோதரனாலே பகைக்கப்படுவீங்க. ஆமா, பெரிய யோக்கியை. ஆண்டவருக்கு பிரியமா வசனத்தின்படி வாழ்றேன்னா உன் சகோதரியாலே நீ பகைக்கப்படுவாய். தகப்பனுக்கு பிரியமாய் நடந்தபடியினால அவனுக்கு மேல இவர்களுக்கு ஒரு பொறாமை எரிச்சலும் வருகிறது. குழியில தள்ளுறாங்க. குழியிலே தள்ளினவனை எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறார்கள். யோசேப்பு இயேசுவுக்கு முன்னடையாளமானவன். இயேசு யூதாசாலை 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். ஆமென். அல்லது காட்டி கொடுக்கப்பட்டார். 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை விற்றது யாரு? எந்த சகோதரன்? பேர தெளிவா இருக்கும். 20 30 அவ்வளவுதான் வித்தியாசம். 2 பேரும், ஒருவன் தன்னுடைய பிதாவாகிய யாக்கோபனால் நேசிக்கப்பட்டவன், இயேசு பரமபிதாவினாலே நேசிக்கப்பட்டவர். அவர்களை வெறுத்தார்கள், புறக்கணித்தார்கள், கடைசியில் அவனை விற்று போட்டார்கள். இப்ப அடுத்த பகுதிக்கு வந்துருவோம். 39 20 21 வந்துருங்க. யோசேப்பின் எஜமான் இப்ப 20க்கு விற்றாங்க. ஒருத்தன் இவனை விலைக்கு வாங்குறான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வீட்டில் இருக்கிறான், செய்யாத குற்றம் சாட்டப்படுகிறான். என்னது? வசனத்தின்படி வாழ்றவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் எல்லாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி வாழ முடியாது. இது ஆழமான சத்தியம். நான் மேலோட்டமாக சொல்கிறேன். போத்திபாரின் மனைவியினுடைய விருப்பத்தை இவன் நிறைவேற்ற முடியவில்லை. காரணம், அவனை சொல்கிறான், நான் தேவனுக்கு பயந்து இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எல்லாரும் குடித்தாங்க, நானும் குடித்தேன். எல்லாரும் சினிமா பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். எல்லாரும் பாக்கு போட்டாங்க, நானும் போட்டேன். எத்தனை நாள் அவங்க நடுவில் என்னை மட்டும் நீ தனித்திரு. அவங்கள போல செய்தாதான் அவங்க கூட உனக்கு ஐக்கியம்னா வேண்டாம். அந்த இடத்துல உள்ள படிப்பு வேண்டாம், அந்த இடம் வேண்டாம், அந்த சமுதாயம் வேண்டாம், பாத்திமா இருக்க வீடு வேண்டாயா எனக்கு. அதுக்கு பின்விளைவு என்னன்னு யோசேப்புக்கு அப்ப தெரியல.
தவறு செய்யும்படி அவன் வற்புறுத்தப்படுகிறான். அவனோ தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருக்கிறான். தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி பாவம் செய்யாதபடியினால செய்யாத குற்றத்திற்காக குற்றவாளியாக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுறான். எங்க அடைக்கப்படுறான்? இப்ப சிறைச்சாலையில். சில வேளையில் வசனத்தின்படி நடந்தேன்னா செய்யாத குற்றத்துக்கு குற்றவாளியாக தீப்பாங்க. அவனை கவலைப்படக்கூடாது. அப்ப நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. இதைவிடையும் பெரிய பெரிய குற்றம் எல்லாம் செய்திருப்போம். அப்ப வெரி குட், வெரி குட், வெரி குட். குற்றமே செய்யாத ஒன்றை பார்த்து சொல்லுவான், குற்றவாளியாய் தீர்க்கப்படுவாய். அப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, ஆமென். என்னுடைய நாமத்து நிமித்தம் இல்லாதவைகளை பொய்யாய் சொல்லி குற்றம் சாட்டப்படுவீர்களே, ஆனால் மகிழ்ந்து களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பலன். அவ்வளவுதான். பரலோகத்தில் எனக்கு பலன் மிகுதியாய் தருவதற்கு அவங்க அதை செய்யறாங்க. குற்றவாளியா நீதிக்கிறேன்னா எனக்கு பலன் பெருகுகிறது. ஆனா நான் குற்றமற்றவனா இருக்கணும். விற்கப்பட்டான், வெறுத்து விற்கப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான், எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான், செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டு கிடக்கிறான். இப்போ சிறையில் என்ன நடக்குது, யார் இந்த சிறைக்கு கொண்டு வந்ததுன்னு பார்த்து நான் நிறைய வசனம் உண்டு, வேண்டாம் இதோட முடிச்சிடுறேன். சங்கீதம் 105, 18, 19. ஆதியாகமத்தில் எழுதப்பட்ட யோசேப்பை குறித்து தான், விற்கப்பட்ட யோசேப்பை குறித்து தான், பொய்யான குற்றம் சாட்டப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்பை குறித்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இடும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை படமிட்டுச்சு. கரங்களை கொட்டி சில சிறையிருப்புகளை கர்த்தர் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யாத குற்றத்துக்கு சில நிந்தைகளை ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னா, கட்டப்பட்டிருக்கிறவனாய் கட்டப்பட்டிருக்கிறவளாய் மாற்றுறாருன்னா அவருடையதான வசனத்தினால் உன்னை புடமிடுவதற்காக, அவருக்கு ஏற்றவனாய் ஏற்றவளாய் உன்னை மாற்றுவதற்காக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா வருகிற நாட்கள்ல உன்னுடைய தலையை தான் பார்வோனுக்கு இரண்டாவதவனாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். யோசேப்பே, அல்லேலூயா. உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் ஒரு நிமிடத்திலே சிங்காசனமாய் மாற்றப் போகிறார். யோசேப்பே, ஒரு ராத்திரியிலே நீ நினையாத வேளையிலே உன்னுடைய சிறையிருப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், சிங்காசனத்திலே உயர்த்தப்படும் வேளை வெகு தூரத்தில் இல்லை. எந்த அளவிற்கு எங்கெல்லாம் கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழ்ந்தது நிமித்தம் தலை குனிந்தாயோ, அவமானப்பட்டாயோ, பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டாயோ, அவர்கள் நடுவில் தேவன் உன்னை உயர்த்தி வைப்பார். இப்ப குற்றஞ்சாட்டு போத்திபார் இருக்க மனைவிக்கு இவன் தான் பிரதம மந்திரி. ராஜாவுக்கு இரண்டாவதவனவே இவன் தான். ஆமே, ஜனாதிபதிக்கு அடுத்த ஆள் இந்திய தேசத்தில் யாரு? பிரதம மந்திரி. ஒரு காரியம் தெரியுமா, இவன் அசைக்காம அங்க எதுவும் அசையக்கூடாது. ராஜா இப்ப டம்மி ஆயிட்டாரு. நான் பார்வைக்கு மட்டும்தான் ஏன் ராஜா, இனி அவன் தான் எல்லாம். இப்ப போத்திபாரினுடைய மனைவியுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குற்றம் சாட்டப்படுகிறாயோ, அங்கே அவர்கள் நடுவிலே நீ உயர்த்தப்படும் போது அவர்கள் உனக்கு முன்பாக கூனி குறுகி போவார்கள். ஒந்தல உயர்த்தப்படும். வெறுத்து தள்ளப்படுகிறதை குறித்து கவலைப்படாதே. இயேசுவை வெறுத்து தள்ளுனதை போல நீ தள்ளப்படலாம். இயேசுவை கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பவுலை வெறுத்து புறக்கணித்து தள்ளுனதை போல நீ தள்ளப்படலாம். கர்த்தருக்காக உண்மையாய் வாழுகிறது நிமித்தம் பவுலை எல்லா விதங்களிலும் கனம் பண்ணி உயர்த்தி வைத்த ஆண்டவர் இன்றைக்கும் பேசப்படுகிற அப்போஸ்தலனாய் மாற்றினதான் ஆண்டவர் உன்னையும் தேசத்தின் நடுவில் உயர்த்தி வைப்பார். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. வேதாகமத்தில் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது, பெரும் பகுதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகள் கரங்களை கொட்டி. ஆமென், அல்லேலூயா. ஆமென். யோசேப்பு போல புறக்கணித்து தள்ளப்பட்டு விற்கப்பட்டு ஆகாதவள் என்று தள்ளப்பட்டு, ஆமென், போகிற இடம் எல்லாம் இல்லாத குற்றத்தை சாட்டப்பட்டு தலை குனிந்து நிற்கிறாயோ, கவலைப்படாதே.
நிமிட நேரத்தில் அவர்கள் தலை குனியும்படியாக கர்த்தர் உன்னுடைய தலையை உயர்த்தும் நாள் வெகு விரைவில் இல்லை. தேவ சமூகத்து பலகையாய் மாற வேண்டுமேயானால் வெறுத்து தள்ளப்பட வேண்டும், உலர்த்தப்பட வேண்டும். அது வெறுத்து தள்ளப்படுதலை குறிக்கிறது. இன்னும் நிறைய வசனம் இருக்கு. இன்னைக்கு போதும், முழங்கால் படியிடுவோம். அநேகமேருடைய கேள்வி இங்கே இருக்கிற சில நினைக்கிறீங்க, ஏன் இப்படி வாழ்ந்தாதான் வாழ முடியுமா? இப்படி அது உன் விருப்பம், நீ எப்படி வேணும்னாலும் வாழலாம். அவங்க எல்லாம் இப்படி இல்லையா, இவங்க எல்லாம் இப்படி இல்லையா? அவர்கள் வசனத்தின்படி வாழுகிறார்களோ என்று சொல்லிப்பார். வசனத்தை பேசுகிறவர்கள் எல்லாரும் வசனத்தின்படி வாழுகிறவர்கள் அல்ல. வசனத்தை கை கொண்டு நடக்கிற நீதி உள்ள ஜாதி மட்டும்தான் அங்கே பிரவேசிப்பதற்கு தகுதி பெறும். தேவனுடைய பிள்ளையே, நீ தேவ சமூகத்தில் நிமிர்ந்து நிற்கும் பலகையாய் மாறணும் அண்ணா. ஆமேன், ஹல்லேலூயா. உலர்த்தப்பட வேண்டும். வெறுத்து தள்ளப்படுகிற ஒரு அனுபவம், வெறுத்து புறக்கணிக்கப்படுகிற அனுபவம். உலகம் உன்னை நேசிக்காது, உறவுகள் உன்னை நேசிக்காது. தேவனுடைய பிள்ளையே, வசனத்தின்படி ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சேன்னா, வசனத்தின்படி வாழாமல் யார் யார் வசனத்திற்கு புறம்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாராலும் ஆகாதவன் என்று சொல்லி இயேசுவை போல, பவுலை போல, யோசேப்பை போல புறக்கணித்து தள்ளப்படுவாய், துரத்தப்பட்டு போவாய். உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை அபகரித்துக் கொள்வார்கள், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அபகரித்துக் கொள்வார்கள். இந்த பகல் காலத்தில் யோசித்து பாருங்க, இயேசுவை போல உங்க வாழ்க்கை இருக்கா? இன்னைக்கு பவுலை போல இருக்கிறதா? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த பகல் காலத்திலே உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நீங்கள் முடிசூட்டப்படுவீர்கள், ஒரு நாள் நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். அன்னைக்கு யோசேப்புக்கு முன்னால போத்திபாரும் அவன் மனைவியும் வெட்கமடைந்ததை போல உன் தலை தாழ்வதற்கு, நீ அற்பமாய் எண்ணப்படுவதற்கு, நிந்தை உடையவளாய் மாறப்படுவதற்கு காரணமாய் இருந்தவர்களுடைய தலைகள் கூனி குறுகும். அன்னைக்கு உன் தலை உயர்த்தப்பட்டிருக்கும். தேவனுடைய பிள்ளையே, உன் தலை உயர்த்தப்பட்டிருக்கும். தேவனாக்கு உன் தலையை உயர்த்த போகிறாரு. தேவனாக்கு உன்னை உயர்த்தி வைக்க போறாரு. எப்படி இருந்த உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாற்றிட்டாரு, அந்த அளவுக்கு உனக்கு நன்றி இருக்கா? இங்க இருக்கிற அநேகமே சிறுமையில் இருந்த போது தேவனை குறித்து இருந்த பயமும் நடுக்கமும், வசனத்தின்படி வாழணும் இருந்ததான அந்த வாஞ்சையும் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி வைத்த பின்பு அது இல்லாதவர்களாக மனம் போன போக்கில் மனுஷ பிரியராய், உலக பிரியராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உறவுகளை, உங்கள் தோழர்களை, உங்களுடைய தோழிகளை, உங்களுடைய உலகத்தாரை, அயலகத்தாரை பிரியப்படுத்துவதற்காக தேவ திட்டத்தை உடைத்திருந்து வசனத்திற்கு புறம்பாக சிந்தித்து வசனத்திற்கு புறம்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகல் காலத்தில் கர்த்தர் அழைக்கிறார். அருமை தேவனுடைய பிள்ளையே, உங்கள் மேல் தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. அல்ல தட்டிராதீங்க. யாரும் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். உன் குடும்பத்துக்குள்ளால தனித்து விடப்பட்டிருக்கிறியா? உன் உறவுகள் நடுவில் தனித்து விடப்பட்டிருக்கிறியா? உன் சபையில் தனித்து விடப்பட்டிருக்கிறியா? உன் சமுதாயத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறியா? உன் அயலகத்தார் நடுவில் தனித்து விடப்பட்டிருக்கிறியா? நீ வசனத்தின்படி வாழுகிற ஆளேயானால் கர்த்தர் தம்மண்டை உன்னை சேர்த்து கொள்வார். உன் தலையை உயர்த்தி வைப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் வேளை வந்துவிட்டது. இங்கே இருக்கிற அநேகமேருடைய வசனத்தின்படி வாழுகிறது உண்மைன்னா அவர்களுடைய தலைகள் உயர்த்தப்படும் வேளை வந்துவிட்டது. அவர்களுடைய நிந்தைகளை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றும் வேளை வந்துவிட்டது. தாவீதுக்கு விரோதமாய் சூசித்த சீமோயின் தூஷணத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினதை போல மாற்றும் வேளை வந்துவிட்டது. இந்த பகல் காலத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். உலர்த்தும் ஆண்டவரே, நான் வெறுத்து தள்ளப்பட்டாலும் பரவாயில்லை, உமக்கு வந்தவனாய் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஊகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, ஊகந்த காணிக்கையா ஒப்பு சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா,
சுகந்த வாசனையா. கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.